ஆட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டே இருக்குது? ஸோ சீலிங்கு ஒர்க்கு வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குங்களா? ஒன்லி பேமெண்ட்டும் மட்டும் அப்படியே வேலட்லேயே ஆட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் எம்டி வெளியே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போட ஆரம்பிச்சிடுவார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சீலிங் அமௌண்ட், அதாவது அவரவர் சீலிங் அமௌண்ட்டை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது அப்டேட்டோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸோ இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 o'clock மேலே வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 10 o'clock பிலோ 10 o'clock உள்ளவே 10 மணிக்குள்ளவே முடிச்சிட்டிங்க அப்படின்னா முடிச்சுட்டு மற்ற வேலையை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர், அதாவது அவர் வந்து ஸ்டோர் வச்சுருக்காரு. அவர்கிட்ட பேசினோம். அவர் வந்து சொன்னார், கண்டிப்பாக வந்து 20ஆம் தேதி பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஸோ இன்கேஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கேஸ் வந்து எப்போ ஏரிங் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த மாதம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், அதாவது வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த டைம் வந்து பெயிலில் கேஸ் ஏரிங் வந்து பெயில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பெயில் கிடைக்கும், கண்டிப்பாக வெளியே வருவார் எம்டி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு, எம்டி வெளியே வந்த உடனே ஸோ ஃபைனலாக, அதாவது லாஸ்ட் யாரெல்லாம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து எடுக்கலையோ, அதாவது இது வரைக்கும் சுத்தமாக எடுக்காமல் இருக்கவங்களோ அவங்களுக்குலாம் பேமெண்ட் போகிறதா வந்து சொல்லியிருந்தார். ஓகேங்களா? அவரும் வந்து அதே மாதிரி தான் சொன்னார். ஸோ அதனால் வந்து அதையும் பாருங்கள். ஸோ சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து ஸ்டோரில் வந்து இந்த அதாவது வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியல. அதாவது வந்து எதுவுமே வந்து இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ எதுவும் பண்ணலை. ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து இப்போ சேல் ஆகிட்டு இருக்குது. அதுவும் வந்து ரெகுலர் ப்ராடக்ட் எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஏன்னா எல்லாம் மக்கள் வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் வந்து எம்டி வெளியே வந்தால் தான் வந்து ப்ராடக்ட் டெலிவரி, அதாவது ஸ்டோருக்கெலாம் ப்ராடக்ட் டெலிவரியை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நிலைமையும் வந்து எம்டி சார் வெளியே வந்தாருன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து சரியாகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு வந்து இருப்போம். இந்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், கேஸ் ஏரிங் வந்து பெயில் அப்ளை பண்ணி பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் அவரும் சொன்னார். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. எனிவே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5 வந்து சரண்டர் ஆனது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியர் டு 20 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 31, இதில் வந்து ஒரு 20 அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 50 நாள் பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 2 மாதம், அதுதான் 60 days மிஞ்சி போனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ யாரும் வந்து நம்பிக்கை விடாமல் உங்களுடைய வேலை என்னவோ சீலிங் எவ்வளோ அச்சீவ் அவரவர் சீலிங்கை வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நம்புவோம். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.